ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா வழிமறைச்சானுக்கு போக போகிறோம். வழிமறைச்சானல் வந்து அந்த கிராமத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். யாரோட போக போகிறோம்? நம்ம அண்ணனோட போக போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வழிமறைச்சான் போர்டு. அப்படி போனீங்கன்னா வழிமறைச்சான். அப்படியே போயிட்டு வச்சிங்கன்னா இதுவே லெஃப்ட் எடுத்திங்கன்னா மாங்குடி, இப்படி எடுத்திங்கன்னா மாங்குடி. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க என்ன கிராமமே சுற்றி காமிக்கன்னு. நான் இங்கே ஊரில் தான் இருக்கேன். மலேசியாவுக்கு போனால் நான் சிட்டியை சுற்றி காமிப்பேன். இங்கே ஊரில் இருக்கிறனால கிராமத்தை தான் கவர் பண்ண முடியும். அத்தா வந்து ஃப்ரீயாக இருந்தாங்க. அப்போ வந்து அத்தா எல்லாரும் சுற்றி காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். 1-2 ஊர் நம்மளோட தானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஊரெலாம் சுற்றி காமிக்க முடியும். அண்ணனுக்கு வாரத்துக்கு 2 நாள் தான் லீவ் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு வாரத்துக்கு 1 நாள் தான் லீவ் கிடைக்கும் ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா. இதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன். எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வழி மறைச்சாக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சப்பாத்தி கல்லி. இதில் வந்து இங்கே பாருங்கள் பூலாம் முளைச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு வகையான பழம்லாம் முளைக்கும். அது ஒரு மாதம் கழிச்சு முளைக்கும். அதே மாதிரி எப்போயாவது நான் சாப்பிட்ற மாதிரி ஃபுட் பிளாகாக சுற்றி போடுறேன். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வழிமறைச்சாக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த வழிமறைச்சான் பேர் எதுக்கு வந்துச்சு நம்ம அந்த ஊர் கிராமத்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். நிறைய காயெல்லாம் காய்ச்சிருக்கு. இருங்க நான் காட்டுறேன். இந்தா பாருங்க, தெரியுதா? இதெல்லாம் காய் அப்படியே காய்ச்சிருக்கு. இது இத்தனை நாள் நான் விஷம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்புறம் தான் அண்ணன் சொன்னாங்க இது பழம்னு. இதை சாப்பிட்டோம்னா டிராகன் ஃப்ரூட் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் வரும் சாப்பிட்டா. ஆனால் அதை காட்டி இது நல்லா இருக்கும். இந்த சப்பாத்தி. அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அள்ளி போகுது. இது ஒரு பாதை இப்படி அப்படி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, பெரிய குழியா இருக்குது. பார்த்து இறங்கணும். அதே மாதிரி இங்கிட்டு பாருங்க, ஃபுல்லாக மண்ணுதான், விவசாயமே இல்லை. இங்கிட்டு பாருங்க, அதே மாதிரி தான் இங்கிட்ட. இது வந்து ஒரு கிழங்கு மாதிரி இருக்கு. அப்படியே நம்ம வீடியோ எடுத்து முடிச்சுட்டு திரும்பி இங்கே வந்து ஏறி நம்ம சுற்றி பார்க்கலாம். வாங்க அப்படியே உள்ள போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு இடத்த பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்லாம் உருவாக்குற ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் அப்படியே இங்கே அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மண். அதே மாதிரி இந்த செங்கல் அப்படியே ரெடி பண்ணி அந்த இங்கே உங்களுக்கு ஒரு வீடு மாதிரி தெரியும். இதெல்லாம் செங்கல் ரெடி ஆகிற ப்ராசஸ். இதை வாங்க நம்ம அண்ணன்கிட்ட கேட்போம். நீங்கள் சொல்லுங்க, என்ன எப்படி நடக்கும்? இந்த மண் வந்து நார்மலாக நம்ம வந்து வீடு கட்டுறோம்ல, அந்த மாதிரி மண்ணு தான். களிமண்ல தானே? களிமண்ணா கிடையாது. இந்த மண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கும். அதை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, நல்லா பிரிச்சு விட்டுருவாங்க. பிரிச்சு விட்டுட்டு இந்த அருக்குல இந்த அச்சு, இந்த அச்சுல தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அருக்கு பாருங்க செங்கல். இந்த செங்கலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வச்சு டக்கு டக்குன்னு இந்த மாதிரி அடுக்கி வச்சிருவாங்க. அடுக்கி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடு மாதிரி இருக்குல்ல, அதை காட்டு. அதில் நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விறகு இதெல்லாம் வச்சு மூட்டை மாதிரி போடுவீங்களாண்ணே? ஆமாம், தொட்டி. சன்னே சொன்ன மாதிரி இது அதே ப்ராசஸ் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து என்னதுன்னா கல் ஊறாக்குற ப்ராசஸ். இப்போ நம்ம செங்கல் சூளைக்கு போகிறோம். அது சுற்றி பார்க்குற கூட்டிகிட்டு போகிற வேறு யாரும் இல்லை, இந்த சின்ன தம்பி தான். தம்பி ஹாய் காட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த செங்கலெல்லாம் அடுக்கி இங்கே பாருங்கள் அப்படியே காஞ்சு போயிருக்குது. குத்துது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு ஓட்டை இருக்கும். இந்த ஒவ்வொரு ஓட்டையிலேருந்து என்ன பண்ணுவோம்னா நெருப்பு வைப்பாங்க. என்ன காட்டுவாங்க பாருங்க அந்த இடத்த உள்ளக்க. இந்த பாருங்க, இப்படி ஒரு லேயரா இருக்கும். இதுல கூட என்ன பண்ணுவாங்க, கீழே இருந்து கூட வைப்பாங்க. இந்த ஓட்டை மாதிரி தெரியுது பாருங்க, இந்த ஓட்டைக்குள்ள இதுக்குள்ளே வைப்பாங்க, ஹீட் பண்ணுவாங்க. இங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்கு பாருங்க மேல, இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இருட்டாகலாம் ஒண்ணு தரல. இது மாதிரி ஒரு லேயர் இருக்கு பாருங்க. இங்க வாங்க, நிறைய இருக்கு. பின்னாடி வந்து நமக்கு ஸ்டெப் மாதிரி தான் இருக்கு. மேலே ஏறி இதெல்லாம் வந்து நம்ம மேலே ஏறினா வைக்க கூடாது, அங்க இருந்து வைக்கிறது ஹீட் ஆகும். தேங்க்ஸ். பாய் சொல்லு. பாய். இப்போ வந்து நம்ம வழிமறைச்சான் சேம்பருக்கு வந்திருக்கோம். இப்போ உங்க பேர் என்னக்கா? என்னக்கா? இப்போ இந்த ராக் அக்காட்ட வந்து நம்ம கேட்போம், எத்தனை வருஷம் வேலை செய்றீங்க? 2 வருஷம் வேலை செய்றீங்களாக்கா? சரிக்கா. இது யார் யாருக்கு வேலை பாக்குறீங்க? நாங்க 2 குடும்பம் வேலை பாக்குறீங்க. சரிக்கா. இந்த இது வந்து ரெடி பண்றதுக்கு வந்து எத்தனை நாளுக்கு ஆகும்? இது 2 மாசம் ஆகும். 2 மாசம் ஆகும். இது எப்படி இது திரும்ப வந்து அது டிராக்ல வச்சு கல் ஏத்தி கட்டிடுவீங்க? இது எப்படி உள்ள அந்த ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு, இதுக்குள்ள என்ன பண்ணுவீங்க? இலை போடுறது.
விறகு போடுவீங்க. விறகு போட்டு அது எத்தனை நாள் இருக்கும் அந்த விறகு? அந்த விறகு அவன் 2 நாள்ல எரிஞ்சிடும். 2 நாள்ல அப்படியே எரிஞ்சிடும். அரைச்சி விட்டுருவாங்க. அப்படியே அது வந்து அனல்லே வந்துடும். சரி சரிக்கா. இப்போ ராக் அக்கா வந்து நமக்கு வந்து நிறைய இது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனால அக்காவுக்கு வந்து ரொம்ப நன்றிக்கா. சரி, தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ். உள்ளே போகிறதுக்கு எப்படி ஒரு 1/2 மணி நேரமாக ரொம்ப தூரம் பார்த்தேன். நல்ல ஒரு சின்ன ரோடு, அதை நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ளே வந்தாச்சு நம்ம. இதுதான் வழிமறிச்ச ஆரம்பம். ஆரம்பத்துலேயே இங்கே பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலு. முன்னாடி வந்து 10th வரைக்கும் இருந்திருக்கு. இது முன்னாடி இங்கே பாருங்கள் வகுப்பு 7 கூட இருக்குது. இது வந்து முன்னாடி 10th வரைக்கும் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணான்னு தெரில, தமதி ஊராட்சி ஒன்றி நடுநிலை பள்ளி ஆக்கி 5வது வரைக்கும் ஆக்கிட்டாங்க. 10thலாம் அந்த சைடு இருக்குது. நீங்கள் அப்படி போனால் தான் 10th இருக்கும். வாங்க அதை போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வழிமறிச்சா கிராமம். இதுக்கு முன்னாடி அண்ணன் இங்கே வந்ததே இல்லையா, அதெல்லாம் சொல்லி பழப்பிக்கிட்டு இருக்காங்க. சின்ன கிராமம் தான், ஆனால் சூப்பராக இருக்குது உள்ளே போகுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாயெல்லாம் படையெடுத்து நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு வண்டியை மறைக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணே போங்கண்ணே, இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம். நாமளாம் கை பார்க்க முடியாது, அறுத்து விட்டு போயிடும். போங்கண்ணே, நாய் வழி விட்டுருச்சு நமக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம போன அந்த கிராமத்தில் விவசாயமே இல்லை. ஆனால் இங்கே பாருங்க நல்ல விவசாயம் இருக்குது பாருங்க. இங்கே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிளகா செடி இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். அண்ணன் இறங்கிட்டாங்க. போன வீடியோவில் எப்படி இறங்கணும், எப்படி கோளாராக இறங்கணும், ஆனால் இந்த வீடியோவில் கரெக்டாக இறங்கணும். அதான் இந்த டாஸ்க். என்னடி வாய்ஸ் இது? இறங்கியாச்சு, பக்காவாக இறங்கியாச்சு. வாங்க அப்படியே நம்ம உள்ள போகலாம். அண்ணன் அதுக்குள்ளே அங்கே போயிட்டாங்க. நம்ம போன வீடியோ பார்த்த மாதிரி அங்கே ஃபுல்லாக விவசாயமே இல்லை. இங்கே ஃபுல்லாக விவசாயம் இருக்குது. இந்த வழிமறிச்சான் ஊரில் செடியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும். இது நம்ம அந்த வீடியோவில் பார்த்த செடி தான் ஃபுல்லாக. அங்கே போகிறோங்க புறாவை. இங்கே நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது. இந்த மாதிரி கிராமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது புறா இல்லை, இது ஸ்பேரோ. விவசாயமாக இருக்கா. இங்கே வந்து இப்போ தான் செடியெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அக்கா வந்து மிளகா காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிளகாய் எப்படி இதாக காய வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சரியாகவே காயலை. நம்ம வீட்டு இப்போ இதுக்கு குழம்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த இதுதான். இது பாருங்கள், இது நல்லா காஞ்சிருச்சு. வாயில போடுங்கண்ணே. வாயில் போட்டால் உரைக்கும். இந்த வரைக்கும் பாருங்க, அதை அந்த அக்கா பறக்குறாங்க. அதை எடுத்து இந்த இங்கே குமிச்சு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எடுத்து இப்படி குமிச்சு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்த மிளகாயை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய போட்டாங்களாம். ஒரு நாள்லையும் காஞ்சுன்னு. இப்போ மழை டைம் லைட்டாக மழை பெய்யுற மாதிரியும் இருக்குது. அதனால் வந்து அதிகமாகவும் காய மாட்டுது. இப்படி காய்கிறத என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பார்த்தீங்களா எப்படி அப்பளத்தை பொரிச்சா சவுண்டு வரும் பாருங்க, அது மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க. இப்போ வந்து நம்ம அந்த பச்சை மிளகாய் நம்ம பார்க்க போகலாம். பச்சை மிளகாவா? ஆமாம். இது வந்து சிவப்பாக இருக்கும், அதனால சிவப்பு மிளகாய். இது யாருக்குமே தெரியாத ஒன்றை வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் நினச்சிப்பீங்க. சரியா? அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து இந்த மிளகாயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பார்ப்போம். வாங்க. அண்ணன் போகிறாங்க, வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்க, இந்த பச்சை மிளகாய். பச்சை மிளகா சிவப்பு மிளகா தான் தெரியும். பச்சை மிளகாய் சிவப்பாக வந்துருச்சு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் வந்து அந்த பச்சை மிளகாய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு மிளகாய். சரியா? இந்த சிவப்பு மிளகாய் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பச்சையா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரெட்டிஸ் மாதிரி கலர் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த பழுத்த சிவப்பு மிளகாய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த அக்கா அங்கே காய போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு எடுத்து அள்ளி காட்டினேன் பாருங்க, அப்பளம் மாதிரி நொறுங்குச்சு பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல வரும்போது தான் நம்ம வந்து அதை வந்து வெறும் மிளகாய் தூளாக வந்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்போம். இந்த போன வீடியோவில் என் தம்பி காட்டினாப்பிலாம் அகத்திக்கீரை. இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷான அகத்திக்கீரை. இதெல்லாம் என்ன கொச்சு கொச்சு நீட்டியாக இருக்கு? இது எல்லாமே அகத்திக்கீரை தான். எல்லாமே அகத்திக்கீரை. மிளகாய் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இது ஃபுல்லாகவே மிளகாவாக தான் இருக்குது. இங்கே பாருங்க குட்டி குட்டி மிளகா. இந்த மாதிரி மிளகா நான் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன், இந்த மாதிரி விளையாடுறத. இந்தா நானே இன்னைக்கு தான் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைமா. இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சிவப்பு கலரோட இது சிவப்பு கலர் ஆயிடுது, அடுத்து ஃபுல்லாக ஆயிரும். இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆகிட்டா நம்ம வந்து சட்னி குழம்புக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். குழம்புக்கு நம்ம வைக்கும்போது தனியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி காய வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க.
ஃபுல்லாகவே மிளகாய் செடி தான். மிளகாய் செடி எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, கிட்ட ஜூம் பண்ணி காட்ட ஆசுங்க. நான் வரேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் இந்த மிளகாய். இந்த இருக்கு பாருங்க, பூ மாதிரி இருக்கா? நானே இன்னைக்கு தான் பார்க்குறேன். நானும் தான் இன்னைக்கு இந்த பாருங்க, இந்த பூ மாதிரி இருக்கு. அதுல இருந்து இந்த வருது பாருங்க மிளகாய். இங்க பாருங்க, இந்தா சிலது வெயில்லே இந்த மாதிரி காஞ்சிருது. வெயில்லே இந்த மாதிரி காஞ்சிருது பாருங்க. ஆனால் இந்த பதத்துக்கு வந்தால் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனால அந்த வெளியே வச்சு தான், இந்த வெயிலில் வச்சு நம்ம காய வச்சாதான் சரியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, ஒரே பெரிய பெரிய இலையா இருக்கு. இதெல்லாம் என்னன்னே தெரில. என்ன தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அண்ணே உங்களுக்கு என்ன தெரியுதா? எனக்கு என்னன்னு தெரியல, கிட்ட போய் பார்க்கலாம் என்னன்னு. இப்போதான் தண்ணி அடிச்சிருப்பாங்க போல, மண்ணெல்லாம் அமுங்குது. இது சீனி வரக்காய். சீனி வரக்காய் இங்கே பாருங்க, சீனி வரக்காய். வத்தல்னா போடுறாங்கல்ல, பட்டாணி செடி. சீனி வரக்காய். இங்க பாருங்க எவ்வளவு கொத்து கொத்தா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. பார்த்து வண்டி ஏதாவது இருக்க போகுது. இந்த பாருங்க, சீனி வரக்காய், கொத்தவரங்காய். இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு பாருங்க. என்ன காட்டு, இங்க பாருங்க எவ்வளவு கீழே இருந்து வளருது பாருங்களேன். மேல இருந்து வளரல, கீழே இருந்து அழகா வளருது பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. இங்க பாருங்க, இது பூ, இது இந்த இருக்கு பாருங்க, எல்லாம் முழுன்னு முளைச்சிருக்கு. இங்க இருக்கு பாருங்க, சின்ன சின்ன பச்சை பச்சையா தெரியுதா? இப்படி வந்துதான் இந்த வருது பாருங்க. அதுதான் இது. எவ்வளவு இருக்கு பாருங்க, நிறையா. பத்தலுக்கு மோர், காரக்குழம்பு, வேற சாம்பார், இந்த மாதிரி இதுக்குன்னா வந்து நல்லா காய வச்சு பொரிச்சு சாப்பிடுவோமே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போன தடவை வந்து நம்ம புதுக்குடியில நான் காட்டினேன் தெரியுமா, இந்த பருத்தி. இங்க பாருங்க எவ்வளவு அழகா பஞ்சு. இங்க பாருங்க வெடிச்சு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இதுலதான் வந்து இந்த பருத்தி பால், அப்புறம் தலையானை, தலைக்கு வைக்கிற அந்த பில்லோ, அதெல்லாமே அதிகமா இதுல செய்வாங்க. இந்த இருக்கு பாருங்க பருத்தி பால். இதான் அந்த கொட்டை, பருத்தி கொட்டை. நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பருத்தி காயா பச்சையா இருக்கும்போது எப்படி இருக்கு, காஞ்சோன்னு எப்படி இருக்கு. என்ன அப்பயே பஞ்சு முள்ள முளைச்சது. என்னடா பஞ்ச நல்லா இனிப்பா இருக்கு, அது வந்து ஒரு மாதிரி கசப்பா இருக்கு. இது நல்லதுதான், பருத்தி பால் செஞ்சு சாப்பிடுவாங்களே, அந்த குடல் புண்ணுக்குன்னா நல்லது ரொம்ப. இந்த இருக்கு பாருங்க, இதான் அந்த விதை. தெரியுதா? போன வீடியோ நான் காமிச்சிருப்பேன். போன வீடியோல காட்டினேன். அதனால வந்து என்னால இதே வீடியோ நீங்க ஓயாம காட்டிட்டு இருக்கீங்க, நீங்க கேட்கலாம். அப்படி கேட்காதீங்க, இதில் பார்த்தோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது பருத்தி. இது இங்க பாருங்க குத்துது கையில ஃபுல்லா ரொம்ப குத்துது. இந்த இருக்கு பாருங்க. இல்லை எல்லாத்தையும் எடுத்து அள்ளி காட்டிடலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் பருத்தி கொட்டை தானே? பருத்தி கொட்டை இல்லடா, இது வந்து ஆட்டு புழுக்கடா, ஆட்டு தீடா. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு விவசாயம் பண்றாங்க, அது வந்து ஈஸின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? நம்ம போய் கடையில போயிட்டு இது எவ்வளோ 10 ரூபாய் கொடுங்க, 20 ரூபாய் கொடுங்க, நம்ம வாங்கிடுறோம், ஈஸியா வாங்கிடுறோம். அதையெல்லாம் அவங்க வந்து பக்குவப்படுத்தி எவ்வளோ அறுவடை பண்ணி நமக்காக கொடுக்குறாங்க பாருங்க. அது வந்து விவசாயம் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆமா, உண்மைதான். நீங்க ஒரு தத்துவ நாணி. அப்படி போகாது. இப்போ நம்ம ஏற போறோம். கால் குத்துது, நல்லா செல்லு செல்லுன்னு காத்தடிக்குது. இது என்ன செடி? போக முடியல, ஃபுல்லா கரண்ட் வேலி வச்சிருக்காங்க. ஆமா, ஃபுல்லா வேலி வச்சிருக்காங்க, போக முடியல. ஆடுக்கு தான் அந்த வேலி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அப்படியே அந்த இடம் இருக்கு. ஐயோ புளிய மரம், ஐயோ புளிய மரத்தை அண்ணன் பார்த்தா ஏதாவது பண்ணிடுவாங்களே. அண்ணே புளிய மரத்தை பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடினே தெரில, தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ணனுக்கே தெரில. இதெல்லாம் கருவேப்பிலை. இங்க பாரு, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை எவ்வளவு வாசனையா இருக்கு பாருங்க. வருது கத்தரிக்காய் வாசனை. என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்தரிக்காய் ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். எப்படி காட்டிட்டேன் பாருங்க, கத்தரிக்காய். அதுதான் இந்த பூ, இந்த சின்னதா வருது பாருங்க. அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாங்க, டிடெக்டிவ். இந்த ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க கத்திரிக்காய். எல்லாம் மறைஞ்சு உட்காந்துருக்கானு.
ஏன்னா கத்தரிக்காய் ஏன்னா இது ஃபுல்லாமே கத்திரிக்காய் செடி. அதுதான் என்னன்னு தெரில. அங்கே இருக்கிற செடி இங்க பாருங்க ஃப்ரெண்ட், இந்த மாதிரி பூலை வருது பாருங்க அழகா. பூலை வந்துட்டு தான் உள்ள இந்த இருக்கு பாருங்களேன். இதுல தான் அந்த கத்திரிக்காய் வருது. ஃபுல்லா காய். நாட்டாதீங்க காய். சாப்பிடலான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இப்போதான் எல்லாமே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது கூட சின்னதாக தான் இருக்கு. இன்னும் இப்போதான் வளர்ற ஸ்டேஜில் எல்லாமே இருக்கு. சாக்காதீங்களா பாருங்க. இல்ல இது கயிறு, நீ வேற பயமுறுத்தாது. இங்க பாருங்க முருங்கைக்காய் எப்படி தொங்குது பாருங்க. முருங்கா அன்னை ஆரம்பத்துல வீட்டுல வேட்டையாடிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கத்தரிக்காய். இங்க பாருங்க முருங்கைக்காய் பாருங்க எப்படி கீழே தொங்குது பாருங்க. சரியான முருங்காவா இருக்கு. முருங்கைக்காய் பாருங்க. குடும்பம்னா திட்டுவாங்க, குடும்ப கூடாது. நம்ம வீடியோ தான் எடுக்கணும். அண்ணே அதுக்குள்ள அங்கே போயிட்டாங்க. அந்த இடத்துல ஜாம் ஆயிடுச்சு, அதனால இப்படி வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த கிராமத்தை சுற்றி பார்த்தாச்சு. கிராமத்தை சுற்றி பார்க்கறது அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் என்னோட ஆதரவு. அடுத்த ஒரு நல்ல வீடியோ எடுத்து சந்திப்போம். டாடா, அஸ்ஸலாமு அலைக்கும்.